குறித்த பஸ் வண்டியில் ஒரே சந்தர்ப்பத்தில் 80 பயணிகள் பயணிக்க முடியும் என்பதோடு 33 ஆசனங்கள் பஸ் வண்டியில் காணப்படுகின்றன. சக்கர நாற்காலிகளை பயன்படுத்துவோரின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு விசேட தொழில்நுட்ப வசதிகளும் பஸ் வண்டியில் காணப்படுகிறது. மாக்கும் ரயிலிருந்து புறக்கோட்டை மற்றும் கடவத்த வரை பஸ் சேவை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் மஹரகம அபேக்ஷா வைத்தியசாலை, கொழும்பு தேசிய வைத்தியசாலை உள்ளிட்ட சுகாதார சேவை மத்திய நிலையங்கள் உள்ளடங்கும் வகையில் பஸ் சேவை திட்டமிடப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் தெரிவு செய்யப்பட்ட 22 சாரதிகள் குறித்த வேலை திட்டத்துக்காக விசேட பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளனர். நிச்சயமாக இலங்கையில் உள்ள தனியார் பஸ் உரிமையாளர்கள் இனி இந்த தளத்தை நோக்கி வர வேண்டும். தனியார் பஸ் உரிமையாளர்கள் 5-6 பேர் இணைந்து 10 பஸ்களை கொள்வனவு செய்து ஒரு தனி நிறுவனமாக இணைந்து எம்மிடம் வாருங்கள். நாம் விலைமனு கோரலை செய்து உங்களுக்கு அதற்கான வழித்தடத்தை வழங்குவோம். இந்த பஸ்களை அதிவேகமாக இயக்க முடியாது. நேரத்துக்கு பயணத்தை ஆரம்பித்து உரிய நேரத்துக்கு பயண முடிவை அடைய வேண்டும். போக்குவரத்து என்பது ஒரு தொழில்துறையாகும், வடைவிற்பது போன்று அல்ல. இதனை ஜனாதிபதியும் கூறியுள்ளார். இதனை நிச்சயமாக நாம் யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, கண்டி, மாத்தறை உள்ளிட்ட நாட்டின் சகல பகுதிகளுக்கும் விஸ்தரிப்போம். இந்த வருடத்தில் இறுதியில் இத்திட்டத்தின் குறைபாடுகளை கண்டறிந்து அடுத்த வருடம் சரியான முறையில் இதனை விஸ்தரிப்போம். நேரத்துக்கு பயணிப்பது, வாகன நெரிசலை குறைப்பது, விபத்துக்களை குறைப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். பஸ் வண்டி பயணிக்கும் இடம், நேரம், வழித்தடம் மற்றும் ஆசன ஒதுக்கீடு தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் குறித்த பஸ் சேவை காணப்படுகிறது. அங்கவீனமானவர்களும் சாதாரண பொதுமக்களும் குறித்த பஸ் சேவையை பயன்படுத்த முடியும்.